இறங்கிட்டுருக்கோம் இந்த மலையை. ஹலோ மக்களே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு தரமான ஆஃப் ரோடிங் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தரமான ஆஃப் ரோடிங்க்கு அப்புறம் நம்ம என்ன மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஸோ இப்போது நாங்கள் வியூ பாயிண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் வி ஆர் கோயிங் பேக் டு த டென்ட் ஸ்டே. ஸோ நாங்கள் திரும்பியும் வந்து இறங்கிட்டுருக்கோம் இந்த மலையை. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 40 minutes ட்ராவல் ஆக்சுவலாக இருக்குது. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏறும்போது வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் வேகமாக ஏற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஆனால் இறங்கும் போது ஸ்லோப் டவுன்வோட போகிறதுனால அங்கங்கே பிரேக் பிடிச்சி கொஞ்சம் பார்த்து நிதானமாக இறக்குனாங்க. பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப தரமான ஒரு ஆஃப் ரோடிங் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏறும்போது சுற்றி இருட்டாக இருந்துச்சு. அப்போ தான் சன்ரைஸ் ஆகுறதுனால நமக்கு பெருசாக வந்து சுற்றி சைட் வியூஸ்லாம் வந்து தெரியல. ஆனால் இறங்கும் போது பாருங்கள், சுற்றி அழகான அந்த டீ எஸ்டேட்டோட வியூ, அந்த மேகத்துக்குள்ளே அந்த ஜீப் வந்து போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டே அனுபவிச்சுக்கிட்டே வந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ரோடெலாம் பாருங்கள் எப்படி இருக்கு. சரியான ரோடு. வெறும் பாறை தான். பாறையில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 45 நிமிஷம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இல்லை எப்படி குழுங்குறாங்க பாருங்க. நான் மட்டும் தான் guys பின்னாடி உட்காந்துருக்கேன். மலை ஏறும்போதாவது கூட மாமா இருந்தாங்க. ஸோ அவங்களும் உஷாராக ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க, டிரைவர் சீட் பக்கத்தில் கூடிய ஸ்பேஸில். அண்ணனும் வந்து உஷாராக முன்னாடி இருந்தே ஃப்ரண்ட் சீட் தான். நான் மட்டும்தான் இந்த கடுமையான ஆஃப் ரோடிங் அனுபவிச்சுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எலும்பு, கை காலில் ஜாயிண்ட்டு, போன்னு ஜாயிண்ட்டு எல்லா பெயினுமே வந்து ஒரு மாதிரி கேராகிடுச்சு அப்படியே அந்த ட்ராவல், அந்த குலுங்கிட்டே வந்த அந்த ட்ராவலில். ஆனால் இறக்கும்போது அடிஷ்னலாக எங்களுக்கு அந்த எனர்ஜி பூஸ்ட்டாக இருந்தது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட் தாங்க. ஏறும்போது கூட இவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் வந்து நாங்களால் பார்க்க முடியல. மேபி அப்போ மேகம்லாம் வந்து சூழலை, ஏன்னா சுற்றி நமக்கு தெரியல ஆக்சுவலாக அந்த இருட்டில். ஆனால் இறங்கும் போது பாருங்களேன், சரியான வியூ பாயிண்ட்டுங்க. இது அப்படியே ரசிச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு இறங்குறது இங்கேருந்து வர எங்களுக்கு மனசே இல்லை சொல்லப்போனால். அந்த அளவுக்கு அந்த மேகத்துக்குள்ளே அந்த ஜீப் கொண்டு போகிறது லிட்டரலாக வந்து இன்னும் நாங்கள் கீழே இறங்கணும். ஏன்னா அந்த மேகம் வந்து மலையை மோதுறதுக்கு மேலே இருக்கும். இன்னும் இறங்கி கீழே போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிட்டரலாக எங்கள் ஜீப் ட்ரைவ் பண்ணவர் வந்து வண்டியை ஆஃப் பண்ணிட்டார். ஆக்சுவலாக வண்டி வந்து ஸ்லோப் டவுன்வோர்டாக போகிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்கை ரிலீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தார். நிறைய ஜீப்புமே வந்து அங்கங்கே நின்று இந்த வியூலாம் ரசிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்னன்னு தெரில, எங்களோட ஜீப் சஃபாரி ஆள் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து நிப்பாட்டில். நாங்களுமே வந்து பெருசாக கேட்டுக்கல, நிப்பாட்டுங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ தான் வந்து கீழே போகணுன்ற ஒரு பக்கம் இருந்துச்சு மைண்டு. அப்படியே போகிற வழியில் இதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட்டு நம்மளோட தமிழ்நாடு பார்டர், அதாவது இந்த கேரளா கொழுக்குமலையில் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுமே வந்து நிறைய பேர் இங்கே வராமல் இருக்காதிங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பே புக் பண்ணி நவம்பர் இல்லைனா வந்து நீங்கள் அக்டோபர் அந்த மாதிரியான மந்த்தை வந்து சூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு போயிருங்க. இது லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு அழகான பிரமிப்பான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதை நிச்சயமாக வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களோட ஃபேமிலியோடு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்கள் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு ஆஃப் ரோடிங் தான் இதை சொல்லுவேன். ஸோ நாங்கள் மலையில் இறங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இங்கே ஒரு ஜிப்லைன் ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஜிப்லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒன் ஆஃப் த ஹை ஆல்டிடியூட் ஜிப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிப்லைன் வந்து 1 மெம்பருக்கு வந்து 4500 என்னமோ வந்து சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. பட் ஆனால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேணாம் அப்படின்ட்டு டிரைவரை வந்து போக சொல்லிட்டோம்.
ஸோ கீழே போகிற வழியில் எக்ஸிட் ஆகிற இடத்துல ஒரு ஜிப்லைன் இருக்குது, மினி ஜிப்லைன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அது போகும் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதை போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ரோடு நல்லா இருக்கே, நல்ல ரோட்டில் தானே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 30 to 35 மினிட்ஸ் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா மோசமான ரோட்டில் தான் இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப கீழே இறங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த ரோடு வந்து இருந்திருக்கு. பட் ஆனால் அதுவுமே வந்து டேமேஜாக தான் இருந்துச்சு. ஸோ கீழே இறங்க பார்த்திங்க அப்படின்னா மக்களோட செட்டில்மெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. இங்கே டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களோட வீடுகள், ஸோ இங்கே ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல அது, ஸோ அங்கே மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ மலை இறங்க சில்னஸும் கம்மியாகிட்டே வந்துச்சு. நாங்கள் கீழே இருந்து அந்த டாப் வியூவை வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே இறங்கிட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இங்கேருந்து வர மனசே இல்லை. ஒரு பக்கம் என்ன தான் வந்து ஆஃப் ரோடிங் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தாலும் திரும்ப இங்கே வரவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எங்களை தள்ளியிருந்தாலும் அந்த இயற்கையோட அழகை வந்து நாங்கள் ரசித்து அதுலேருந்து வரத்துக்கு மனசே இல்லாமல் தான் வந்து வந்தோம். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, இவ்வளோ அழகாக டீ எஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களே. ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹை ஆல்டிடியூட் அந்த ஒரு 1500 அடி மீட்டர்ஸ்க்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ எஸ்டேட்டோட ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டீ லீவ்ஸை வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். நம்மளுக்கு இந்த இயற்கை பிரமிப்பை வந்து ரசிச்சுட்டு நம்ம அழகாக பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவங்களோட வாழ்வாதாரமே. இதை நம்பி தான் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இதில் பலனடைய போகிறது வந்து அங்கே களத்தில் நின்று அந்த டீ இலையை வெட்டி கூலியை வந்து சம்பாதிக்கக்கூடியவங்க கிடையாது, இந்த எஸ்டேட்டோட ஓனர் தான். ஏன்னா அவர் தான் கொள்ள லாபம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான அவ்வளோ பெரிய டீ எஸ்டேட் இது. அண்ட் இந்த சஃபாரிக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மை வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. அந்த ஃபார்மில் வந்து யாரெல்லாம் அந்த ஜீப்பில் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மேபி இந்த ஃபார்ம் வந்து எதுக்காக இருக்கலாம்னா, சப்போஸ் இங்கே ப்ரைவேட் எஸ்டேட்குள்ளே இந்த ஜீப் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம், சுற்றி பார்க்குறோம், எதனா ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு அந்த ப்ரைவேட் எஸ்டேட் வந்து பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் நினைக்கிறேன். ஏன்னா அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஏன்னா சுத்தமாக சேஃப்டியே கிடையாது. தவறி விழுந்துட்டால் வந்து காப்பாற்ற முடியுமான்னு கூட சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஏரியா. ஸோ காய்ஸ், கொழுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் கீழே இறங்கிட்டே இருக்கும்போது வெளியே எக்ஸிட் ஆகிற இடத்துல இங்கே பாருங்கள் ஜிப்லைன் இருக்குது. ஆக்சுவலாக சரி ஜிப்லைன் ட்ரை பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ 3 பேர் எங்கள் டீம்லேருந்து போகிறாங்க, எங்கள் ஃபேமிலியிலேருந்து. சில்ட்ரன் பேபி கூப்பிட்டு போகலான்னு பார்த்தோம் ஹஃபீஸை. ஆனால் வந்து 3+ இயர்ஸ் தான் வந்து போகணுமாமே. ஸோ அதனால் வந்து 2+ தான் இருக்கிறதுனால சரி பேபி கூப்பிட்டு போக முடியல. சரி போயிட்டு உங்களுக்கு டிக்கெட் காட்டுறேன், ரேட்லாம் பாருங்கள். ஒரு ஆளுக்கு 500. ஸோ உள்ளே போயிட்டு வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஸோ இதுதான் வந்து இந்த ஜிப்லைனுக்கான டிக்கெட். இது ஆக்சுவலாக இந்தியாஸ் லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு போய். இல்லை என்ன அட்வான்டேஜ்னா டுயல் ஜிப்லைன். ஸோ 2 பேரும் போகலாம் அட் அ டைமில். ஹஃபீஸ் ஹாய் சொல்லுங்க. ஸோ இருக்காங்க கேரளாஸ் லாங்கஸ்ட் டுவெல் ஜிப்லைனா. பரவாயில்ல. ஃபெரோஸ் ஹாய் சொல்லு.
guys. போட்டுறாங்க போட்டு அதிகமாக போட்டுறாங்க. உதறி காட்டுங்க. இங்க பாருங்களேன், கண்ணெல்லாம் ரோஸ் ஆயிடுச்சு குளிருக்கு. குளிர்ல ரோஸ் ஆயிடுச்சு மூஞ்சிலாம். ஏய் அம்மா அங்க போறாங்க பாரு, ஜிப் லைன்ல அங்க போறாங்க. உங்களை யார்? நம்ம தான், நான் தான் மாட்டினேன். நீங்களாவது பட்ட உடனே கிளம்பிட்டீங்க. நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப நம்ம உடம்பு கை உடம்பு ஓஜன போடுங்க பிளான்ஸ். ஆனா இப்போ இது வட்டி தாங்குது. I-20 ஒரு தடவை எடுத்துட்டு போனா பாதிலே போயிடும் போல இருக்கு. போற வழியிலே போயிடும். எங்க முடிச்சா எங்க அது 2.5 கிலோமீட்டர்ஸா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் ஜிப்லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் எண்டாகிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் இதுக்கிடையே வந்து நாங்கள் ஜீப்பில் எண்டாகிற பிளேஸுக்கு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ இவங்களை வந்து நாங்கள் ஏன் வந்து பிக்கப் பண்ண போகலாம் அப்படின்னா, இவங்க இறங்கின அந்த பிளேஸ்க்கு பின்னாடி ஒரு கேட் மாதிரி தெரியுது பாருங்களேன். அந்த கேட்டுக்கு பின்னாடி தான் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போவோம். அந்த பாதைக்கு உள்ளே தான் வந்து எங்களோட டென்ஸ்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஸோ நல்லா பாருங்கள்.
ஸோ அப்படியே ஒரு டீமாக ரெண்டு பேராக வந்து இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ செம்ம ஃபன்னு சொன்னாங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்னு சொன்னாங்க. அவங்க ஒப்பீனியன்ஸ் என்னன்றதை நாங்கள் வீடியோலேயே வந்து காட்டுறோம் பாருங்கள். அது கூட ஆகணும். பாய். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? வேற லெவலா? வீடியோ வேற லெவல்ல வந்துருக்கு. வேற லெவலா? ரேட்டிங்லாம் கேட்டாங்க. ரேட்டிங் எவ்வளோ? 10க்கு 5. 10க்கு 5ஆ? 10க்கு 10. அவங்க 5க்கு 5 தான் கொடுத்தாங்க. நான் 5க்கு கேட்குறேன். சரி, நான் 10க்கு கேட்குறேன். 10க்கு 11 இல்லையா? அது வந்து ரொம்ப சீன் போடுறது. சரி, ஆஃப் ரோடிங் எப்படி இருந்துச்சு? சொல்லவே இல்லை. ஆஃப் ரோடிங் அது ஆஃப் ரோடிங் அது. வைத்து பாத்ரூம் அங்கே ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டாங்க. நாங்க ரெண்டு பேர் இல்லடா, இதுதான் அங்கே பாத்ரூம் போயிட்டு வந்துச்சு. என்ன பாத்ரூம்? அப்படியே வெட்ட வெளியில இதெல்லாம் போடாத, இதெல்லாம் கட் பண்ணிட்டு. என்ன ஆஃபீஸ் தலை தொங்கிச்சு? அம்மா நீ முடிச்சிட்டு இல்லை, இல்லைன்னா ஒரு வழி ஆக்கியிருப்பேன். அப்பரில் இருக்காங்க இன்னும் கிளம்பல. சார் இப்போ ட்ரெண்ட் ஸ்டேக்கு போயிட்டுருக்கோம். அந்த ரூட் பாருங்க. ஈவினிங் டைமில் அப்படியே ஃபாகியாக இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ இதுதான் நம்ம வந்து ஜீப்பு. தரமான ஜீப்புங்க, வேற லெவல். ஸோ நான் அண்ணன் இப்படி கூப்பிட்டு போனார். நான் உங்கள் பேர் என்ன? எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? 8 வருஷம். பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு. சரியான டிரைவருங்க. ஓகே. கேம்ப் சைட் போலாமா? எப்படி இருந்துச்சு ஃபரோஸ்? சொல்லவே இல்லை நீ. சத்தியமா செம்மையா இருந்ததுடா, வேற லெவல்டா. அப்படியா? சரி, நெக்ஸ்ட் டைம் கூட்டு வாப்போம். நீ போலாம். guys, morning view of our tent site. ஃபாகியாக இருக்கு பாருங்கள். ஸோ எங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் நாங்கள் முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணதுனால கேட்டு வாங்கியாச்சு லாஸ்ட்டில். இப்படி தான் இறங்கி வரணும். இன்னும் போயிட்டே இருக்கு பாருங்க கீழே. இன்னும் நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக. வேறு ஒருத்தர் வீடியோவில் பார்த்தேன். பட் ஆனால் ட்ரீஸ் கம்மியாக இருக்குது. நிறைய கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா டென்ஸ் போகிறதுக்காக. ஸோ வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ எங்களுக்கு கொடுத்த டென்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டென்ட் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து லேடிஸ்லாம் தங்க வச்சாச்சு. அடுத்த டென்ட்டு பாருங்கள். இந்த டென்ட்டும் வந்து எங்களுக்கு, பிரதர்ஸ்க்கு, அப்புறம் மாமாக்கு. ஸோ இதுதான் வியூ பாயிண்ட். ஸோ இதுதான் டென்ட்டு. ஸோ உள்ளே எல்லாமே கலைஞ்சிருக்கும், உள்ளே வேணாம். ஓகே. ஈவினிங் டைமில் செம்ம ஃபாகியாக இருந்துச்சுங்க.
ஸோ இங்கே நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ வியூ பாருங்கள், வேறு லெவல். இங்கே வந்து டிஜே போட்டாங்க, நேற்றே பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ. டிசம்பர் நவம்பர் இந்த மந்த்ஸில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்ட் ஸ்டே ரொம்ப பிடிக்குன்னா இங்கே ட்ரை பண்ணலாம். ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டுன்னு சொல்வேன். ட்ரை தான் நான் சொல்வேன். ஸோ நாங்கள் அப்படியே வந்து கிளம்பி டென்ட்டுக்கு வந்து டென்ட்லேருந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து இப்போது அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றத வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.